ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் பொரிஞ்ச உடனே அதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஓமம் சேர்க்கறதுனால அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் வாசனை நல்லாயிருக்கும். கூடயே 2 பச்சை மிளகா கீர்னது, ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 தக்காளியை நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி க்யூப் வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம், நம்ம நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போயே உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு விசில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் அல்லது 3 விசில் வந்துச்சுன்னா நமக்கு கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.